ஹாய் ஹலோ வெல்கம் டு மை கீர்த்தி சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவார்ட்டர்லி எக்ஸாம் நெருங்கிட்டு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து சயின்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், வாட் இஸ் த கொஸ்டின் பேட்டர்ன், என்னென்ன கொஸ்டின் பேட்டர்ன்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன், குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ ஃபஸ்ட் ரோமனில் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து 10 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 7 எழுதணும். ஸோ 7 2s are 14. ப்ரீஃப் கொஸ்டின், ஸோ தட் இஸ் 4 மார்க் கொஸ்டின். 4 மார்க் கொஸ்டின் வந்து 10 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 7 எழுதணும். ஸோ 7 × 4 28. டீட்டெயில் கொஸ்டின் 6 கொடுத்துருப்பாங்க, 3 எழுதணும். ஸோ 3 7s are 21. ஸோ டோட்டலி 75 மார்க்ஸ். தென் ப்ராக்டிக்கல் 25 சேர்த்தோன்னா என்ன வந்துடும், 100 மார்க்ஸ் வந்துடும். ஸோ இந்த ஒவ்வொரு ரோமன்லேயும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து எவ்வளோ மார்க்ஸ் இருக்குன்னா 12 மார்க்ஸ்க்கு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, புக் பேக் ஒன் வேர்ட்ஸை ரெஃபர் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம், சூஸ் வந்து 12மே நம்ம அடிச்சிடலாம். ஸோ புக் பேக் ஒன் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் சம் இன்சைடு இன்ஃபோ பிட்ஸ்ன்னு இருக்கும். தென் மோர் டு நோ, இது மட்டும் படித்தாலே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 12 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் ஆயிரும். தென் ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா தரவாக படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஆன்சர்ஸில் என்ன கேட்பாங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ 2 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துட்டு அதை 2 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு 4 கொடுத்து அதை 2 மார்க்கில் கேட்கலாம். தென் டயக்ராம் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். தென் அசரேஷன் ரீசன் கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியோட ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 10 கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க, 7 கொஸ்டின்ஸ் எழுதணும். ஸோ 7 2s are 14 மார்க்ஸ். தென் 4 மார்க் கொஸ்டின். ஸோ 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீஃப் கொஸ்டின். இதில் வந்து 2 மார்க் கொடுக்கலாம், 2 2 + 4ன்னு கொடுக்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸு, டிஸ்டிங்விஷ் கொஸ்டின்ஸு 4 பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி கேட்பாங்க. தென் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தென் லாஸ், ஈக்குவேஷன்ஸ், தென் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், மாடல், ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. தென் ஏதாவது டீட்டெயில் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணி மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து 4 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் டயக்ராம் கொஸ்டின்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம இதில். ஸோ 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம 4 கொஸ்டின்ஸ் எழுதணும். ஸோ 7 4s are 28 மார்க்ஸ். தென் லாஸ்ட் ரோமன் இஸ் ஆன்சர் இன் டீட்டெயில். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எய்தர் ஆர் சாய்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் ஏ ஆர் பின்னு கொடுத்துருப்பாங்க, அப்போ ஏ எழுதணும் இல்லாட்டி பி எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கும், அதில் ஏ ஆர் பி இருக்கும். தென் பயாலஜியில் ஒரு கொஸ்டின், அதுவும் வந்து ஏ ஆர் பின்னு இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் எழுதணும், ஏ கொஸ்டின் எழுதணும் இல்லாட்டி பி கொஸ்டின் எழுதணும். ஸோ இந்த 7 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஏ பி சின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏ வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கலாம், இல்லை பி ஒரு 2 மார்க் இருக்கலாம். சி கொஸ்டின்ஸ் வந்து அது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ 7 மார்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஏபி மட்டும் இருக்கும், ஒன்று வந்து 4 மார்க் கொஸ்டினாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரிமைனிங் வந்து 3 மார்க் கொஸ்டினோ 2 மார்க் கொஸ்டினோ இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா பிக் டீட்டெயிலாக இருந்தது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், அப்புறம் மென்சுரல் சைக்கிள் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பயாலஜியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் உங்களோட கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாக பாஸ் மார்க் வாங்கலாம். ஸோ பாஸ் மார்க் வாங்குறவங்க நல்லா எப்படி மார்க்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், கொஞ்சம் எய்ம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து, ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ஷார்ட் ஆன்சர்ஸில் இந்த கண்டென்ட் வந்து கம்பல்சரி வரும். ஸோ ப்ரீஃபில் வந்து இந்த கண்டென்ட் கம்பல்சரி வரும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே சில்ட்ரன், இந்த டைம் டேபிள் ஷெட்யூல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.